சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம், இது சத்தியம். நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க தன்ராஜ். நான் வீட்டு வாசல் கதவை திறந்து விட்டேன். அப்பதான் இந்த சம்பத்து உள்ள வந்தான். அப்புறம் நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம்? சம்பத்த நானும் படி ஏறி வந்தோம். மெதுவா ரத்னவேல் ரூம் வரைக்கும் நடந்தோம். சம்பத்தும் நானும் ரூம் கதவை திறந்ததும் மெதுவா ரத்னவேல் பாண்டியன் சார் பக்கத்துல போய் நின்னோம். டேய் ரத்னவேலு, என் அக்காவை ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவே நான் என் அக்காவோட நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்ததே உன் கதையை முடிக்கிறதுக்கு தாண்டா. அதுக்காகத்தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு சரியான சந்தர்ப்பமே அமையல. உன் கூடவே இருந்தாலும் என்னால உன்னை போட்டு தள்ளவே முடியல. சந்தர்ப்பம் வரட்டும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ எப்போ நான் தனியா ஃபைனான்ஸ் பண்ற விஷயத்த கண்டுபிடிச்சு அதை உன் பொண்டாட்டி வசுந்தரா கிட்ட சொல்லி என்ன இந்த வீட்டை விட்டே விரட்டி எடுப்பேன்னு சொன்னியும் அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு. நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா சந்தர்ப்பத்தை நானே உருவாக்கிக்கிட்டேன். இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடா. நண்டராஜ், காலை பிடிச்சா சரி, அமுக்குடா, நல்லா அமுக்கு. ரத்னவேல் பாண்டியன் சார் துடியா துடிச்சாரு. ஆனா சம்பத்து அவர் மூஞ்சில தலகாணியை வச்சு அழுத்திக்கிட்டே தான் இருந்தான். விடவே இல்லை. டேய் மாமா, உன்னை அடிச்ச புல்லணும். டேய் அப்பா என்னடா பண்ண? டேய் சித்தப்பா விடு சித்தப்பா. என்னடா பண்ண? டேய் அறிவு இருக்கா உனக்கு? எவனோ ஒரு ரவுடி பையன் சொல்றான்னு கேட்டு என்கிட்ட கோபப்பட்டுட்டு வர? தன்ராஜ், நீ சொல்லு. ரத்னவேல் பாண்டியன் சார் மூச்சு விட முடியாம தவிச்சாரு, திமிர்னாரு. அப்பவும் சம்பத் அவரை விடல, தலகாணியை எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம சம்பத்து விடாம அவரை கோவமா திட்டிக்கிட்டே இருக்கு. டேய் ரத்னா, வேலைக்கார பயல, நீ அக்காவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி ஓடுனதுனால என் அப்பாவும் அம்மாவும் அவமானம் தாங்க முடியாம அநியாயமா தற்கொலை பண்ணி செத்துட்டாங்கடா. ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு என் அக்கா பேர் இருந்ததுனால இந்த கம்பெனிக்கு நீ சேர்மன் ஆகி என் குடும்பத்தையே நடுத்தருவில் நிறுத்திட்டியடா. என் அப்பாவோட சாம்ராஜ்யத்துக்கே தலைவனா இருக்க வேண்டியவன் நான். உனக்கு இங்க அடிமையா இருந்தன்னா நீ நீட்டின இடத்துக்கு ஓடுன, காட்டின இடத்துல படுத்துக்கிட்ட. உனக்கு ஒரு காவல் நாயாவும் ஏவல் நாயாவும் இருந்த. என்னைக்காவது ஒரு நாள் உன் குறவழிய கடிச்சு கொதறணும்னு வெறியோட இருந்தண்டா. இன்னைக்கு என் வெறி தீர போகுது. நீ கடைசியா மூச்சு விடுறப்போ நான் நிம்மதி பெருமூச்சு விடுவேன்டா. உன் வாழ்க்கை முடியறப்போ என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்டா. செத்து தொலைடா, செத்து தொலை, செத்து தொலைடா. செத்து தொலைடா.
டேய் ரவுடி பையல, என் மேல இப்படி அபாண்டமா பழி போட சொல்லி யாரா உங்ககிட்ட சொன்னது? இந்த ஈஸ்வரி சொன்னாளா? இவ சொல்லி கொடுத்த பொய்ய உண்மை மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்கியா? என் மாமாவை நான் கொல்லவே இல்லடா, ஆனா இப்ப நான் உன்னை கொல்ல போறேன்டா. கைய விடுங்க அவனை. ஏய், இது வரைக்கும் என் அண்ணனோட சாவுல நீ ஏதோ ஒரு வகையில காரணமா இருப்ப நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீயே உன் கையால என் அண்ணனை கொன்று பண்ணு நினைச்சு கூட பார்க்கலடா. என் கையால தான் உனக்கு சாவு. செத்து போடா. நீ தடுக்காத ஈசே. போறத பக்கம். அவ கொல்றதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நம்பிக்கை துரோகி. ஈசே, இவனோட மாமாவை இவன் எப்படி கொன்னானோ அதே மாதிரி என் மாமாவான இவனை நான் கொன்னாதான் என் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். நான் சொல்றது கேளு. இவனை இன்னைக்கு கொன்னுடுறேன். ஏய், உன்னை விட மாட்டேன்டா. செத்து போ. டேய், நான் மாமாவை கொலை பண்ணலடா. ஏய், டேய் மச்சான், அக்கா, இவளீசு எல்லாருமா சேர்ந்து என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க அக்கா. அத நீ நம்பலக்கா. சொல்லுக்கா, அத நீ நம்பல.